தமிழொலி சொந்தங்களுக்கு வணக்கம். தமிழொலியின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்பு செய்திகள். சிக்கலுக்கு உள்ளாகியுள்ள நாடாளுமன்றம், பெரும்பான்மை தொடர்பில் நிச்சயமற்ற நிலை. விசா வழங்கலில் தொடரும் சிக்கல்கள். தென்னிலங்கையில் 2 வெளிநாட்டு குழுக்களுக்கிடையில் கடும் மோதல். தேர்தல் தொடர்பில் போலீசாரை தெளிவூட்டும் நடவடிக்கை இன்று முதல் ஆரம்பம். அம்பாறையில் கோர விபத்து, 2 படுகாயம். 22 மாணவர்கள் இணைந்த குழுவினால் பாடசாலை மாணவி பாலியல் வன்கொடுமை. சகோதரர் ஒருவருடன் ஏற்பட்ட தகராற்றில் உயிரிழந்த பொலிஸ் உத்தியோகத்தர். இலங்கை போக்குவரத்து சபையினால் விசேட பேருந்து சேவை. இடியுடன் கூடிய மழை, மக்களுக்கு விடுக்கப்பட்ட எச்சரிக்கை. தொடர்பான விரிவான செய்திகள். நாடாளுமன்றத்தில் தனிப்பெரும்பான்மை குறித்து நிச்சயமற்ற தன்மை நிலவி வருவதால் நாடாளுமன்ற விவகாரங்களை நடத்துவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த சூழ்நிலையின் அடிப்படையில் எதிர்காலத்தில் எதிர்க்கட்சிகள் நாடாளுமன்றத்தில் வாக்கெடுப்பு கோரக்கூடிய வரைவு சட்ட மூலங்கள் மீதான விவாதத்தை ஒத்திவைக்கவும் அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. கடந்த வாரமும் வாக்கெடுப்புக்கு அழைப்பு விடுக்கக்கூடிய சட்ட மூலங்கள் மீதான விவாதம் ஒத்திவைக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் குழுவொன்று தனி வேட்பாளருக்கு ஆதரவளித்தாலும், மேலும் 2 அமைச்சர்களின் ஆசனங்களை இழந்தாலும் அரசாங்கத்தின் பெரும்பான்மை தொடர்பில் சிக்கல் நிலை ஏற்பட்டுள்ளது. இதன்படி கொழும்பில் அரசாங்கத்திற்கு ஆதரவளிக்கும் எம்பிக்கள் அனைவரையும் தக்க வைத்துக் கொள்ள முடியாத நடைமுறை அசௌகரியம் மற்றும் ஜனாதிபதி தேர்தல் நடவடிக்கைகளை அவர்களது கிராமங்களில் மேற்கொள்ள வேண்டிய தேவையினால் இது அதிகமாக பாதிக்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட விதிமுறைகளின்படி புதிய முறைக்கேற்ப தகவல் தொழில்நுட்ப முறை மாற்றப்பட்டதால் பழைய விசா முறைக்கு திரும்புவதில் நடைமுறை சிக்கல்கள் எழுந்துள்ளதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் டிரான் அலஸ் தெரிவித்துள்ளார். உயர் நீதிமன்ற தீர்ப்புக்கு பின்னர் பழைய விசா வழங்கும் முறை தொடர்பில் மொபிடெல் நிறுவனத்துடன் விவாதித்ததாகவும், எனினும் தகவல் தொழில்நுட்ப முறை மாற்றம் அதற்கு தடையாக இருப்பதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் நாடாளுமன்றத்தில் புதிய விதிமுறைகள் நிறைவேற்றி மீண்டும் பழைய முறைக்கு திரும்ப வேண்டும் அல்லது உயர் நீதிமன்றத்தில் சமர்ப்பிப்புகளை தாக்கல் செய்ய வேண்டும் என்று அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். முன்னதாக புதிய முறையின் கீழ் விசா வழங்கல் பணி ஏர் நிறுவனத்திடம் கையளிக்கப்பட்டது. எனினும் பலரின் கடும் எதிர்ப்புக்கு மத்தியில் குறித்த முயற்சி கைவிடப்பட்டது. வாதுவ பிரதேசத்தில் பயணித்துக் கொண்டிருந்த சீன பிரஜைகள் 2 ஹோட்டலில் வைத்து தாக்கி விடுதியின் சொத்துக்களுக்கு சேதம் விளைவித்த 2 வெளிநாட்டவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். நேபாளத்தைச் சேர்ந்த பாதாக் அனிஷன் மற்றும் ஆசார்ஜா கல்யாண் ஆகிய 2 கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். போலீசாரின் தகவலுக்கு அமைய நேபாள நாட்டவர்கள் என்று சந்தேகிக்கப்படும் 2 சீன பிரஜைகள் குழுவுடன் உரையாடிய பின்னர் அவர்களை தாக்கி சொத்துக்களை சேதப்படுத்தினர். சந்தேக நபர்கள் பாணந்துறை நீதவான் நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட உள்ளனர். தேர்தல் தொடர்பில் போலீஸ் அதிகாரிகள் மற்றும் உத்தியோகத்தர்களை தெளிவூட்டும் நடவடிக்கைகள் இன்று முதல் ஆரம்பிக்கப்பட உள்ளது. போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரிகள் மற்றும் சிரேஷ்ட போலீஸ் அதிகாரிகள் தெளிவூட்டப்பட உள்ளனர். வடமத்திய, வடக்கு மற்றும் தென் மாகாண போலீஸ் அதிகாரிகளுக்கு இன்று தெளிவூட்டல் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. கட்டம் கட்டமாக இணைய மாகாணங்களில் கடமையாற்றி வரும் போலீஸ் அதிகாரிகளுக்கும் உத்தியோகத்தர்களுக்கும் தெளிவூட்டல்கள் மேற்கொள்ளப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. தேர்தல் ஆணையாளர் மற்றும் போலீஸ் சட்டப்பிரிவினர் ஆகியோர் இந்த தெளிவூட்டல் நடவடிக்கைகளை மேற்கொள்ள உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அம்பாறை மாவட்டம் நிந்தவோர் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட அட்டப்பளத்திற்கும் தென்கிழக்கு பல்கலைக்கழக வளாகத்திற்கும் இடையே அமைந்துள்ள அக்கரைப்பற்று கல்முனை பிரதான வீதியில் உளவு இயந்திரம் மற்றும் மோட்டார் சைக்கிள் மோதிய விபத்து சம்பவத்தில் 2 காயமடைந்துள்ளனர். குறித்த சம்பவம் நேற்று இரவு இடம்பெற்றுள்ளது.
நெல் அறுவடை முன்னாயத்த பணியில் ஈடுபட்ட உழவு இயந்திரம் ஒன்று சடதியாக பிரதான வீதியை நோக்கி இருவழி சாலையை மறித்து திரும்ப முற்பட்ட வேளை மறுமுனையில் இருந்து வேகமாக பயணம் செய்த மோட்டார் சைக்கிள் வேக கட்டுப்பாட்டை இழந்து மோதியத்தில் குறித்த விபத்து சம்பவம் இடம்பெற்றுள்ளது. குறித்த விபத்து சம்பவத்தில் உளவு இயந்திரத்தை செலுத்திய சாரதி காலில் காயமடைந்துள்ளதுடன் மோட்டார் சைக்கிளில் பயணம் செய்த இரு இளைஞர்களில் ஒருவருக்கு கைமுறிவு ஏற்பட்டுள்ளது. அத்துடன் குறித்த விபத்தின் போது மோட்டார் சைக்கிளில் பயணம் செய்த நபர்கள் மற்றும் உளவு இயந்திர சாரதி ஆகியோர் காயமடைந்த நிலையில் அக்கரைப்பற்று பகுதியில் இருந்து வந்த நோயாளர் காவு வண்டி காலதாமதமாக வந்தமையினால் திரும்பி சென்றது. மேலும் விபத்தில் சம்பந்தப்பட்ட தரப்பினர் பொது இணக்கப்பாட்டுடன் சமாதானமாக செல்ல முற்பட்ட போதும் சம்பவ இடத்திற்கு வருகை தந்த நிந்தவூர் போக்குவரத்து போலீசார் விசாரணை மேற்கொண்டதுடன் விபத்தில் சம்பந்தப்பட்ட இரு தரப்பினரையும் போலீஸ் நிலையத்திற்கு அழைத்து சென்றனர். தடமல்வில பிரதேசத்தில் பாடசாலை மாணவியொருவர் அதே பாடசாலையில் கல்வி கற்கும் 22 மாணவர்களினால் தவறான செயற்பாட்டிற்கு உட்படுத்தப்பட்டுள்ளார். ஒரு வருடமாக குழுவாக இணைந்து தன்னை தவறான செயற்பாட்டிற்கு உட்படுத்தப்பட்டுள்ளதாக தடமல்வில போலீஸ் நிலையத்தில் அம்மாணவி வாக்குமூலம் வழங்கியுள்ளார். தடமல்வில பகுதியில் உள்ள பாடசாலை ஒன்றில் 11ஆம் தரத்தில் கல்வி கற்கும் மாணவி ஒருவரை இவ்வாறு தவறான செயற்பாட்டிற்கு உட்படுத்தப்பட்டுள்ளார். சம்பவத்துடன் தொடர்புடைய 22 மாணவர்கள் அதற்கு உடந்தையாக இருந்த அனைவரையும் கைது செய்வதற்கான விசாரணைகளை தடமல்வில போலீசார் ஆரம்பித்துள்ளனர். கைகால்கள் மற்றும் தடிகளால் தாக்கப்பட்டதில் பலத்த காயங்களுடன் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்த போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவர் நேற்று உயிரிழந்துள்ளதாக தங்காலை தலைமையக போலீசார் தெரிவித்துள்ளனர். நேற்றைய தினம் தனது சகோதரனுடன் ஏற்பட்ட வாக்குவாதம் அதிகரித்ததன் காரணமாக இந்த தாக்குதல் இடம்பெற்றுள்ளது. இவ்வாறு தாக்குதலுக்குள்ளான தங்காலை பிரதேச குற்றப்புலனாய்வு பிரிவின் 77-064 என்ற போலீஸ் கான்ஸ்டபிள் சாரதி LA சமன்குமார் என்பவரை இவ்வாறு உயிரிழந்துள்ளதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். தலையில் பலத்த காயமடைந்த அவர் காளிகராப்பட்டிய வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் உயிரிழந்துள்ளதாக வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இலங்கை போக்குவரத்து சபையினால் விசேட பேருந்து சேவை ஒன்று முன்னெடுக்கப்படவுள்ளது. எதிர்வரும் 14ஆம் தேதி முதல் 19ஆம் தேதி வரை பகல் மற்றும் இரவு சேவையாக விசேட பேருந்து சேவை ஒன்று முன்னெடுக்கப்படவுள்ளது. இந்த பேருந்து சேவை கண்டி எசல பிரகராவை முன்னிட்டு முன்னெடுக்கப்படவுள்ளது. அதன்படி கண்டி மாவட்டத்தை உள்ளடக்கி 438 பேருந்துகள் சேவையில் ஈடுபடுத்த இலங்கை போக்குவரத்து சபை ஏற்பாடுகளை செய்துள்ளது. மேலும் அனுராதபுரம், புலனறுவை, குருநாகல், கேகாலை, கொழும்பு, கம்பகா, நாவலப்புட்டி, கம்பளை மற்றும் ஏனைய பிரதேசங்களில் இருந்து 100 மேலதிக பேருந்துகள் சேவையில் ஈடுபடுத்த திட்டமிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. மேல்மாகாணத்திலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதனை தெரிவித்துள்ளது. நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் பல இடங்களில் மாலையில் அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. வடக்கு மற்றும் மேல் மாகாணங்களிலும் கிழக்கு மாகாணங்களிலும் 50 மில்லிமீட்டருக்கும் அதிக மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகிறது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்று வீசக்கூடும். மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக்கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றார்கள். இத்துடன் தமிழொலியின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக இதுபோன்ற செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.